ஓகே, 300 ஹிட் ஆயிருக்குது. அதுக்கப்புறம் மேபி another pullback ஆகிருக்கலாம். ஃபிப் என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். 300 அப்படிங்கிறது கண்டிப்பாக ஒரு கீ டார்கெட் தான். ஸோ அந்த இடத்துல ரிவர்ஸ் ஆகவும் சான்சஸ் இருக்குது. ஜஸ்ட் செகண்ட் மினிட் கேண்டில். ஸோ ஓகே, நாட் ஈவன் புல்பேக் மாதிரி கூட தெரியல. இது க்ரீனாக தான் போயிட்டுருக்கு. பார்ப்போம். ஓகே, ஒரு பெரிய ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆகுது. ஸ்டாப் லாஸ் ஹண்டிங்காக இருக்கலாம். ஏன்னா 300 கண்டிப்பாக ஒரு ஹீட் லெவல் அப்படிங்கிறதுனால அதை பிரேக் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டாப் லாஸ் ஹண்டிங்காக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஃபிபனாசியில் பார்த்தோம்னா இட்ஸ் ஸ்டில் வித்தின் 50 தான். திங்க் ஐ கேன் டேக் தி ரிஸ்க். ஏன்னா நம்ம பையிங் ப்ரைஸ்லேருந்து கண்டிப்பாக ஒரு நல்ல ப்ராஃபிட்டில் தான் இருக்கேன். ஐ திங்க் ஸ்டாப் லாஸை வேணால் இது வரைக்கும் மெயின்டைன் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி இந்த மாதிரி இடத்துல நம்ம நிறையா லாட்ஸ் வச்சுருந்தோம் அப்படின்னா நம்ம ப்ராஃபிட் கொஞ்சம் எடுத்துகிட்டு சரி நம்ம இன்வெஸ்ட் பண்ண பணத்தை வெளியில் எடுத்துகிட்டு ஜஸ்ட் ப்ராஃபிட்லேயே கூட ரைட் பண்ணலாம். பட் ஆனால் நான் வந்து ஒரே ஒரு லாட்டில் தான் பண்ணிகிட்ருக்கிறேன் இப்போது. ஸோ வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஓகே, ஒரு ஹேமர் ஃபார்ம் ஆகிருக்கு. ஸ்டில் ஹஸ் ஓப்பன்ட் அபவ். see திங்க் இந்த கேண்டில் எப்படி க்ளோஸ் ஆகுதுங்கிறத பேஸ் பண்ணி வேணால் எக்ஸிட் முடிவு பண்ணலான்னு நினைக்கிறேன். ஐ திங்க் அனதர் பாயிண்ட் இஸ் நமக்கு இங்கே அப்பப்போ ரெட் ட்ராப் இருந்தாலும் சரி, இங்கே வந்து நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 50 பாயிண்ட் ட்ராப் இருக்குது. அப்படி இருந்தும் வந்து ப்ரீமியம் பெருசாக கம்மியாகலை. ஸோ யா, லைக் வி தாட் மேபி இட் வாஸ் நாட் அ புல் பேக் பட் ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் கண்டிப்பாக அதை பிரேக் பண்ண ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். மேபி இன்னும் கூட ஸ்டாப் லாஸ் ட்ரையல் பண்ணலாம். இந்த லெவலுக்கு கூட கொண்டு வர முடியணும்னு நினைக்கிறேன். பார்ப்போம் இந்த கேண்டில் எப்படி க்ளோஸ் ஆகுது. இந்த கேண்டில் இதுக்கு மேலே க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா இட் வில் கிவ் அஸ் லிட்டில் மோர் கான்ஃபிடன்ஸ். மேபி வி கேன் ட்ரையல் இட் அ லிட்டில் மோர். ஓகே, ஒரு நல்ல ரெட் கேண்டில். It's at 23.6 Feb. Could I think it might be reversing here. கண்டிப்பாக இந்த லெவல் பிரேக் பண்ண இட் மைட் டேக் சம் டைம். பார்க்கலாம் இது எவ்வளோ ஸ்ட்ராங்கான லெவலாக இருந்திருக்கு அப்படின்ட்டு. பெரிய கன்சால்டேஷன்ஸ் இருந்திருக்கு இந்த ரேஞ்சில். ஆல்மோஸ்ட் ஒரு 200 பாயிண்ட் கன்சால்டேஷன். ஸோ இந்த ஜோன் பிரேக் அப்படிங்கிறது த்ரீ ஹண்ட்ரட் இன்னும் கொஞ்சம் ஹையர் டைம் ஃப்ரேமில் பார்ப்போம். ஸோ ஆஸ் அ ஜோன் இது ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்கிறதுனால எனக்கு தெரிஞ்சு இந்த +300 as a ஹோல் நம்பர் அப்படிங்கிற லெவல் மேபி அதனால் அது ரொம்ப ரெசிஸ்ட் பண்ணலாம்னு எனக்கு தோணுது. I don't think it's a reversal yet. Pullback-ம் எடுத்துக்க முடியும்னு எனக்கு தோணல. Maybe a little slow down or consolidation. It's probably what, just 15 minutes. I think we will have to wait பண்ணதையும் பார்க்கணும்னு தோணுது. பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு இந்த அட்லீஸ்ட் ஒரு 250 பிரேக் பண்ணாமல் அது ரிவர்சல்னு கன்சிடர் பண்ண தேவை இருக்காதுன்னு தான் எனக்கு தோணுது. ஸோ மேபி இதை நம்ம ஒரு ஜோனாக ட்ரீட் பண்ணலாம் இப்போதைக்கு.
Okay, finally it's breaking. Good. Next target எங்க வைக்கலாம்? 400 maybe. ரொம்ப பேராசையா இருக்குமோ? இன்னைக்கு எங்க ஆரம்பிச்சிருக்கோம்? இங்கிருந்து பார்த்தோம்னா 600 points. 500. ஓகே, ஐ திங்க் இங்கிருந்து எவ்வளோ வந்தாலும் கம்முன்னு எடுத்துகிட்டு போயிடலாம்னு நினைக்கிறேன். இல்லை, ஆல்ரெடி ஒரு 46 800லேருந்து 500 பாயிண்ட் மூவ் ஆயிடுச்சு. கண்டிப்பாக மொமெண்டம் கம்மியான மாதிரி தெரியல. எனக்கு அடுத்த ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது 425 which is still 100 points away. பார்ப்போம் இந்த பிரேக் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குன்னு. வால்யூம் ஆக்சுவலாக கம்மியாயிட்டே தான் வருது. குழப்பறானுங்களே. கண்டிப்பாக மொமெண்டம் ஸ்லோ டவுன் இருக்குதான். முன்னாடி பார்த்தீங்கன்னா நமக்கு ஸோ கண்டினியூஸாக ஒரு 100 பாயிண்ட்ஸ் மூவ் கொடுத்துட்டு இருந்தது. கன்சல்டேட் ஆகுது. இப்போது அதுக்கப்புறம் ஒரு 50 பாயிண்ட் மூவ் அகெயின் ஸ்லோயிங் டவுன். ஸோ ஐ திங்க் இட் மைட் go into a consolidation pretty soon. 400லாம் போகிறது டவுட் தானோ. பட் ப்ரீமியம் கம்மியாகிற மாதிரி தெரியல. ப்ரீமியம் ஸ்லோ டவுன் ஆகலை. ஸோ பெருசாக லாஸ்க்குள்ளே போகலை. ஐ மீன் கண்டிப்பாக லாஸ்ல இல்லை, பட் ப்ராஃபிட் பெருசாக கம்மியாகலை இப்போ வரைக்கும். ஒன்று பண்ணலாம், இன்னும் ஸ்டாப் லாஸ் இன்னும் கொஞ்சம் ட்ரையல் பண்ணலாம். இது வரைக்கும் கொண்டு வரது ரொம்ப ரிஸ்க்காக இருக்குமோ? ஓகே, இந்த லெவலில் வைக்கலாம் இப்போதைக்கு. ஓகே, இட்ஸ் அகெயின் மூவிங் அப். நிஃப்டியும் வந்து ரீசன்ட் டே ஹை எங்கடா இருக்கிற டே ஹைக்கு மேலே போக ட்ரை பண்ணுது. ஸோ மேபி கன்சல்டேஷன்லேருந்து அதையும் பிரேக் பண்ண ட்ரை பண்ணுதுன்னு நினைக்கிறேன் நிஃப்டிலையும். ஸோ தட் மைட் புல் பேங்க் நிஃப்டி ஆஸ் வெல். கண்டிப்பாக ஹையர் ஹைஸ்லேயே தான் போயிட்டு இருக்கு இப்போ வரைக்கும். இந்த சின்ன கன்சல்டேஷன் பிரேக் ஆனதுலேருந்து இட்ஸ் கோயிங், பட் மொமெண்டம் ஸ்லோவாக போகுது அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. எதுக்கும் நம்மளோட சப்போர்ட் லெவலை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஆஸ் அ ட்ரெண்ட் பார்த்தோம்னா கண்டிப்பாக நல்ல ஹை அப் ட்ரெண்ட் தான். இஸ் ஆல்வேஸ் ஃபார்ம்ட் ஹையர் ஹைஸ். ஸ்டார்ட் ஆனதுலேருந்து பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் கேண்டல்லேருந்து இட்ஸ் ஆல்வேஸ் ஃபார்மிங் ஹையர் ஹைஸ் இன் அ வே. ஸோ அப் ட்ரெண்ட் தான் இப்போதைக்கு. கண்டிப்பாக ரிவர்சல் ஈவன் 15 minute டைம் ஃப்ரேமில் கூட இட்ஸ் நாட் கிவிங் அஸ் சைட் மூமெண்ட். ஸோ ஹோல்ட் பண்ணுறது தான் நல்ல ஐடியான்னு எனக்கு தோணுது. இந்த மாதிரி டைமில் வந்து நம்ம பெரிய கேபிட்டல் வச்சுருந்தோம்னா நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ மல்டிபிள் லாட்ஸ் வச்சுருந்தோம் அப்படின்னா, சரி 10 லாட் வாங்கியிருக்கோம் அப்படின்னா தென் ஒரு 5 லாட்டை விற்றுட்டோம்னாலே நம்ம இன்வெஸ்ட் பண்ண காசு வெளியில் எடுத்துருவோம். ஸோ அப்போ அதுக்கப்புறம் வர்றது வந்து ஜஸ்ட் ப்ராஃபிட்லேயே மூவ் ஆகிட்டுருக்கும். ஓகே, 350 மறுபடியும் நம்மளோட ஃபிப்பை மூவ் பண்ணுவோம். Let's see what it is telling us. கண்டிப்பாக அந்த ரேஞ்ச் வந்து கம்மியாகிட்டே இருக்குது பார்த்தோம்னா. அதோட மூமெண்ட் ரேஞ்ச் பார்த்தோம்னா ஃபஸ்ட் டைம் இங்கேருந்து இது வரைக்கும் ஒரு 130 பாயிண்ட்டு, அதுக்கப்புறம் ஒரு 120, இது வந்து ஒரு 80 பாயிண்ட் தான் மூவ் ஆயிருக்கு. ஸோ கண்டிப்பாக மொமெண்டம் கம்மியாகுதுன்னு தான் நினைக்கிறேன். We'll see. Okay, that is a huge red candle. மினிட் டைம் ஃப்ரேமில் பார்த்தோம்னா
மொமெண்டமே இல்லாமல் திடீர்னு இவ்வளோ பெரிய ட்ராப் அப்படின்னா ஸ்டாப் லாஸ் ஹண்டிங்காக இருக்குமோ? மோஸ்ட் ப்ராப்ளி இந்த மாதிரி சடன் ரிவர்சல்ஸ் வந்து ஸ்டாப் லாஸ் ஹண்டிங்காக இருக்கிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. இது கண்டிப்பாக செல்லர் ப்ரெஷர் இருந்திருக்கு. இதை இந்த பர்டிகுலர் கேண்டில் புல் பேக்னு கன்சிடர் பண்ணலாம். ஏன்னா ஸ்விங் ஹைலேருந்து ஆல்மோஸ்ட் 78% ஃபிபனாச்சி லெவலுக்கு வந்திருக்கு. இந்த 1120 கேண்டில் எப்படி போகுதுங்கிறத பேஸ் பண்ணி நம்ம ரிவர்சலாக இல்லையான்னு முடிவு பண்ணலாம்னு நினைக்கிறேன். 1120 கேண்டில் வந்து ஒரு 47 to 50 60 லெவல் கிட்ட க்ளோஸ் ஆகுது அப்படின்னா தென் யா ப்ராபப்ளி ரிவர்சல். ரிவர்சலாக இல்லை அப்படின்னா கூட நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணிக்கிறது வந்து பெட்டர்னு எனக்கு தோணுது. ஏன்னா என்னோட கொஞ்சமாவது ப்ராஃபிட் சேவ் பண்ணணும் எனக்கு. I'll stick to ஸ்டாப் லாஸ் லெவல். இந்த கேண்டில் என்ன ஆகுது அப்படின்னு பார்ப்போம். ஓகே, இது ஒரு இன்டெசிசிவ் கேண்டிலாக தான் முடிஞ்சிருக்கு. ஸோ இது ஏதோ ஒரு கன்ஃபர்மேஷன் எடுத்துக்க முடியாதுன்னு நினைக்கிறேன் இப்போதைக்கு. எனக்கு இருந்த ஒரு பயம் என்னென்னா என்னோட இந்த சப்போர்ட் டயகனல் சப்போர்ட்டை பிரேக் ஆகிருக்கு அப்படிங்கிறது தான். பட் அகெயின் இந்த பர்டிகுலர் கேண்டில் வச்சு அதை நான் கன்ஃபார்ம் பண்ணணும்னு நினைக்கல. இட்ஸ் டெஃபினெட்லி இன்டெசிசிவ். இது ஸ்டாப் லாஸ் ஹண்டிங்காகவும் இந்த ரெட் கேண்டில் நான் எடுத்துக்கல. ஏன்னா நார்மலி ஸ்டாப் லாஸ் அப்படின்னா ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் அப்படின்னா லைக் விக் ரொம்ப பெருசாக இருக்கும், பட் பாடி சின்னதாக தான் இருக்கணும். ஏன்னா இது வந்து ஆப்வியஸ்லி ஓப்பன் க்ளோஸ்க்கு நல்ல ஒரு 350 ஆல்மோஸ்ட் ஒரு 50 பாயிண்ட் டிஃப்ரென்ஸே இருக்குது ஒரே கேண்ட்லேயே. ஸோ might have to wait this one out. இந்த மாதிரி இடத்துல தான் நான் ரைட் என்ட்ரி அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணும். ஸோ இப்போ இந்த இடத்துல நான் என்ட்ரி எடுத்திருக்கேன். ஸோ அதனால் ஐம் ஏபிள் டு ஹோல்டு. நேற்று எனக்கு பண்ண லாஸ் வந்து என்னோட என்ட்ரி வந்து தப்பாக பண்ணது தான். லைக் ஆல்மோஸ்ட் அட் தி டாப்பில் எடுக்கும்போது வெயிட் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு அங்கே இல்லை. எனக்கு கண்டிப்பாக ரொம்ப கன்சாலிடேட் ஆகும்போது உங்களுக்கு ப்ரீமியம் டிகே இருக்கும். இன்னைக்கு இப்போ வரைக்கும் ப்ரீமியம் டிகே இல்லை. ஸோ I think I will stick to my stop loss. 260 hit ஆயிடுச்சு அப்படின்னா I think I'll exit. Okay, I think I'm going to exit here. இந்த கேண்டில் க்ளோஸ் ஆகிறதுக்கு வெயிட் பண்ணலாமா? ரிஸ்க் எடுக்க வேண்டாம்னு நினைக்கிறேன். இருக்கிற ப்ராஃபிட்டை சேவ் பண்ணலாம். ஸோ யா, ஐ திங்க் I'll exit here. Okay, so what would have been 30% profit? இந்த இடத்துல வித்திருந்தா 30% வந்திருக்கும். இப்போ க்ளோஸ் பண்ணதில் 10% வந்திருக்கு. Still not bad. பார்க்கலாம் இது மறுபடியும் எவ்வளோ தூரம் புல் பேக் எடுக்குது அப்படின்னு வேணால் நம்ம செக் பண்ணுவோம். ஸோ இந்த சப்போர்ட் இதுக்கு மேலே தேவையில்லை. ஓகே, ஸோ டே லோலேருந்து பார்த்தோம் அப்படின்னா ஓகே ஸ்டில் 23.6 தான். ஆக்சுவலி இந்த மொமெண்டம்க்கு ஐ திங்க் இட் ஷுட் ப்ராப்ளி ரிவர்ஸ் எதர் 250 ஆர் அட்லீஸ்ட் 447 ரிவர்ஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இங்கே ரிவர்ஸ் ஆச்சு அப்படின்னா மறுபடியும் என்டர் ஆகலாம். இல்லை இது வரைக்கும் கீழே வருது அப்படின்னா வெயிட் பண்ணி ஐ திங்க் இங்கேருந்து எங்கே ரிவர்ஸ் ஆனாலும் நம்ம கேன் என்டர். might give a little more profit. இன்னொரு பாயிண்ட் நம்ம என்ன முக்கியமாக கன்சிடர் பண்ண வேண்டி இருக்கும் அப்படின்னா ஆல்ரெடி ஒரு 500 பாயிண்ட் மூவ் வந்துருச்சு. ஸோ இதுக்கும் மேலே ஆப்வியஸ்லி இதை கிராஸ் பண்ணுறது டவுட் தான் நினைக்கிறேன். இல்லை இம்மீடியட்டாக இங்கேயே புல் பேக் இருந்தது அப்படின்னா வேணால் இது கண்டிப்பாக கிராஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. ஸோ இந்த லெவலில் புல் பேக் ஆகுமா 47,200 லெவலில் அப்படிங்கிறது தான் பார்க்கணும்.
ஓகே, நம்ம சந்தேகப்பட்ட மாதிரி இது புல் பேக்காக இருக்கலாம். உடனே என்ட்ராக வேண்டாம்னு நினைக்கிறேன். அடுத்த கேண்டில் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு பார்க்கலாம். மேபி 300 கிராஸ் ஆகும்போது என்ட்ரு ஆகலாம்னு நினைக்கிறேன். That might work. கண்டிப்பாக புல் பேக் மாதிரி தான் இது மூமெண்ட் இருக்கு. பட் என்ட்ரு ஆகிறதுக்கான கான்ஃபிடன்ஸ் தான் பெருசாக வரல. ஓகே, இந்த குவிக் ட்ராப் இஸ் ரிஸ்கி ஒன். இது ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் கேண்டில் மாதிரி முடிஞ்சது அப்படின்னா மேபி இட் வில் ரிவர்ஸ் ஃப்ரம் ஹியர். இது கண்டிப்பாக புல் பேக்காக தான் இருக்கணும். இங்கேருந்து மறுபடியும் மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஆல்மோஸ்ட் 1 minute தான். 1 minute கேண்டில் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்திருக்கு அப்படின்னா குட் பி ஸ்டாப் லாஸ் ஹண்டிங். இப்போ மினிட் கேண்டிலில் பார்த்தோம்னா லுக்ஸ் லைக் இட் வால்யூம் ஹைக் மேபி ஒரு பெரிய செல்லாக இருக்கலாம். இது ஒரு ப்ராப்பர் மொமெண்டம் பிரேக் இல்லாமல் என்ட்ரு ஆகிறது ரிஸ்க். ஓகே, ஐ திங்க் இதை நம்ம ரிவர்சல்னே எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலே மறுபடியும் பிஇ சைட் போய் ட்ரேட் பண்ணணும்னு எனக்கு தோணல. ஓகே, ஸோ டே க்ளோஸில் பார்த்தோம்னா நம்ம கடைசியில் என்னோட ஒரிஜினல் டார்கெட்டை ஹிட் பண்ணியிருக்கு. நல்ல ஃபால். ஆக்சுவலி இந்த பிஇ எடுத்திருந்தோம்னா நல்ல ஒரு ப்ராஃபிட் எடுத்திருந்துருக்கலாம்னு நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் ஒரு 400 பாயிண்ட். இவ்வளோ வாலட்டைலாக இருந்தால் எப்படி ட்ரேட் பண்ணுறது? எனிவே, ஐ திங்க் தட் வாஸ் ஒன் குட் டே. இன்னும் கொஞ்சம் பெட்டராக ட்ரேட் பண்ணியிருந்துருக்கலாம். பட் நேற்றுக்கு இன்றைக்கி பரவாயில்ல. ஸோ இட்ஸ் குட்.